காதல் வந்த பிறகு அது சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்க கூடாது. சட்டுன்னு எனக்கு பிடிச்சிருக்குன்னு வெளிப்படையா சொல்லிடணும். என் மனசுல இருக்கிறது காதல் தானா? அப்ப அதை நான் அவர்கிட்ட வெளிப்படையா சொல்லிடலாமா? சொல்லி அவர் ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா என்ன பண்றது? ஒருவேளை நாம சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் உன் மேல எனக்கு இருக்கிறது வெறும் நட்பு மட்டும்தான், வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா? இல்ல எதுவா இருந்தாலும் முதல்ல அவர் சொல்லட்டோன்னு வெயிட் பண்ணலாமா? ஒரே குழப்பமா இருக்கே, இப்ப என்ன பண்றது? சொல்லலாமா வேணாமான்னு எப்படி முடிவு பண்றது? அதான் உன் மனசுல இருக்கிறது காதல்னு நீ உணர்ந்துட்டல, அப்ப அதை நீயே அவர்கிட்ட வெளிப்படையா சொல்லிடு. அவர் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி, உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ அவருக்கு தெரியப்படுத்திடு. அப்ப சொல்லிடலாம். ஆனா எப்ப சொல்றது, எப்படி சொல்றது? அவருக்கு பிறந்த நாள் வருதுல்ல, பேசாம அன்னைக்கே சொல்லிடு. ஒருவேளை அவர் உன்னை ஏத்துக்கிட்டாருன்னா அது அவருக்கு மறக்க முடியாத கிஃப்டா இருக்கும். அப்போ சரி, அப்போ அவர் பர்த்டே அன்னைக்கு தான் சொல்லணும். ஆனா எப்படி சொல்றது? ஐ லவ் யூன்னு அவரை நேரா பார்த்து சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? அப்போ எப்படி சொல்றது? ஒரு ஓவியத்துக்கு உயிர் தரதே கண்கள் தான்னு சொல்லுவாங்க. நீங்க என்னங்க கண்ணை மட்டும் வரையாம இருக்கீங்க? என்னால உங்க கண்ணை பார்க்க முடியற அன்னைக்கு நான் இந்த படத்தை முழுசா வரைஞ்சு தரேன். அது வரைக்கும் இது என்கிட்டயே இருக்கட்டும். நான் இதுல கவிதை எழுதி தரலாமா? பார்வையற்றவன் யார் என்று இந்த உலகம் அறியும், ஆனால் நான் கண்களற்றவன். கண்களும் பார்வையும் ஒரு நாள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வெற்றி. பேசாம அவரோட படத்துல கண்ணு வரைஞ்சு கொடுத்து அது மூலமா காதல சொல்லிட்டா? ஆமா, அதுதான் நல்ல ஐடியா. அவரோட பர்த்டே அன்னைக்கு இதை அவர்கிட்ட கொடுத்துட வேண்டிதான். இதை பார்த்த உடனே கண்டிப்பா என்னோட காதல் அவருக்கு புரியும். மலரு, என்னடி பண்ணிட்டு இருக்கிற? ஒன்னும் இல்ல அகிலா, சும்மாதான். அது என்னது போட்டோ? ஏன் இப்படி மறைக்கிற? அது ஒன்னும் இல்ல, சும்மா ஷோகேஸ்ல வைக்கிறது.
அத கையில எடுத்து வச்சுட்டு பென்சில்லாம் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கற? ஐயோ ஒன்றும் இல்லடி, நேரம் போகல, அதான் சும்மா வரைஞ்சு பார்க்கலான்னு சொல்லி. வரைஞ்சியா? எங்க காட்டு, ஆஹா. எங்க காட்டு. ஏய் ஐயோ, சாதாரண டிராயிங் தாண்டி இது. பரவாயில்ல, காட்டுன்னு சொல்றேன்ல, காட்டு. ஏய், சொன்னா குடுடி. கேளுடி. ஏய். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கிறுக்கிட்டு தான் இருந்தேன். சரி, கிறுக்குனதுனாலும் பரவாயில்ல, காட்டுடி. வேணாம். இப்ப காட்ட போறியா இல்லையா? ம்ஹும், மாட்டேன். அட காட்டுறி. ம்ஹும். ஐயோ, குடு. ஏய் ஏய் ஏய். ஆ. மலரு with tons of love மலருன்னு போட்டிருக்க. ஆஹா, இதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா வாட்ஸ்அப்ல இந்த ஹார்ட் அண்ட் சிம்பிள், இந்த ஸ்மைலி எல்லாம் போடுவாங்களே, இது அந்த மாதிரி இல்லைல்ல? இல்ல உன் மனசுக்குள்ள அவரை நினைச்சுக்கிட்டு அந்த காதலோட வரைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன மலரு, சொல்லு. எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு என்ன எதையும் கேட்காத அகிலா, உனக்கு எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். எது எப்படியோ, அட்லீஸ்ட் உன் வாழ்க்கையிலயாவது நல்லது நடந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கிற மலரு. இதத்தான் கிறுக்குனேன்னு சொன்னியா? ஆமா. மலர், உன்னோட கிறுக்கலே இவ்ளோ அழகா இருந்துச்சுன்னா அப்ப நீ வரைஞ்சா எவ்ளோ அழகா இருக்கும். இந்தா வச்சுக்கோ. அவளே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி வெற்றி தம்பியோட பேச ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரத்துல நீ பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டீனா அவங்க வீட்டுல நீயும் போடின்னு உங்க அக்காவையும் சேர்த்து அனுப்பிடுவாங்கம்மா. கரெக்டு தான். மலரே இப்பதான் அவன் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறா. இப்ப நான் எந்த பிரச்சனையும் பண்ணி அவன் வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. யோ அழகரு, ஒச்சி வரான்ற நீ பாட்டுக்கு அன்னைக்கு மாதிரி சாராயம் எடுத்துகிட்டு வரான் அதை எடுத்துகிட்டு வரான்னு குடிக்க வச்சிடாதையா. அன்னைக்கு குடித்ததுக்கே 3 நாளைக்கு தலை கிர்ன்னு சுற்றிட்டே இருந்தது. நமக்கெல்லாம் இது எதுவும் வேணாம் ஜாமி. ஏதோ வந்தானா போனானா பேசினானா அதோட வச்சுக்கலாம். இந்த போதைங்கிற சோழிலாம் வேணவே வேணாம். ஆமாய்யா, நம்ம மருது சொல்றதும் கரெக்ட் தான்யா. இது எதுவும் வேணாமியா. டேய் என்னடா இதுக்கே பயந்துட்டீங்க? அது இருக்கட்டும், இந்த ஒச்சி வெற்றியோட டீட்டெயிலாம் கேட்டானே, அது எதுக்கியா? யாருக்கு தெரியும்? உன் கூட்டாளிங்கிட்ட சொல்லி அவன் முழு விவரத்தையும் வாங்கி வையே. நான் நேரில் வந்து பேசிக்கிறேன். அதான் உன்கிட்ட வெற்றியோட முழு விவரத்தையும் சேகரிக்க சொன்னேன். எல்லா விவரமும் இருக்குல்ல? ஐயோ பங்கு, எல்லா விவரமும் இருக்கு. இப்ப நம்ம அவனுக்கு பேங்க்ல லோன் கூட கொடுக்கலாம். 50 விவரம் வச்சிருக்கிறோம்ல. இங்க பாருடா. டேய் யோ ஒச்சி வந்துட்டு இருக்காயா? பங்கு வாடா பங்கு. பங்கு எப்படி நல்லா இருக்க? இருக்கியா? பங்கு இங்கிட்டு வாடா. வாயா. பங்கு என்ன பங்கு, அன்னைக்கு நான் கொடுத்த சரக்கு எப்படி இருந்துச்சு?
பயங்கர போதையா, அதை பத்தி தான் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கியான். நீ கொண்டு வந்த சரக்கு சூப்பரியா. அப்ப இன்னும் 2 இறக்க சொல்லிடலாமா? ஏய் இங்கே பாடுறா. யோ அன்னைக்கு அடிச்சது இன்னி வரைக்கும் இறங்காமையே இருக்கியா? அப்புறம் பங்கு இப்ப என்ன போயிட்டு இருக்கு? பெருசா ஒண்ணும் இல்லையா, எப்பவும் போலதான். என்ன ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஊருக்குள்ள எல்லாரும் நம்மள பார்த்து கொஞ்சம் அதிகமாக பயப்படுறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி கிக்கா ஜாலியா இருக்கு. ஆனா நல்லா இருக்கியா? இதுவும் ஒரு மாதிரி போதை தான் பங்கு. 4 பேர் நமக்கு வணக்கம் வைக்கும் போதும், 4 பேர் நம்மளை பார்த்து பயந்து நடுங்கும் போதும் அப்படியே நமக்கு ஏறும் பாரு. அடடடடடடா, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதாயா தெரியும். சரியா சொன்ன பங்கு. அப்புறம் பங்கு, நான் வெற்றியை பத்தி சில டீடைல்ஸ் கேட்டிருந்தேன், என்னாச்சு? இருக்கியா வருது குடுறா. இந்தாயா. பெயர் வெற்றி, குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை 10, ஆண் 4, பெண் 6, வீட்டிலிருந்து கிளம்பும் நேரம் காலை 9 மணி, வீட்டிற்கு வரும் நேரம் மாலை 6 மணி, பிறந்த தேதி 27/5/1994. யோ இப்படி ஒரு விஷயத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன பங்கு சொல்ற? நாளா அன்னைக்கு நம்ம கதாநாயகனுக்கு பிறந்த நாளியா? அப்படியா? சேகரிச்சு வச்ச தகவல் அப்படிதானே சொல்லுது. அட 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 அட, இப்படி எல்லாம் யாருக்குமே அமையாதியா? அன்னைக்கு செத்தான்னா உண்மையிலேயே அந்த வெற்றி கொடுத்து வச்சவன் தாயா. என்ன பங்கு சொல்ற? என்ன பங்கு, எல்லாத்தையும் மறந்துட்டியா? அன்னைக்கு நம்ம என்ன பேசணும்? வெற்றியை போடணும்னு நாம முடிவெடுத்தோம்ல, அதான். அவனை சமாதி ஆக்கிரலான்னு சொல்றேன். வெற்றியை போட்டு தள்ளி அவனோட பிறந்த நாளை இறந்த நாள் ஆக்கிரலான்னு சொல்றேன். பிறந்த நாளும் இறந்த நாளும் இனி வெற்றிக்கு ஒரே நாள் தான். பங்கு, அப்ப அவன் கொடுத்து வச்சவன் தானே. யோ வச்சு என்னையா சொல்ற? வர்ற திங்கட்கிழமை வெற்றியை போட்டு தள்ளிடலாங்கிற. கொலையா? ஏன் வேணாங்கிறியா? இல்ல வேணான்னு சொல்லல, இப்போ வேணுமான்னு கேக்குறேன். ஏன்னா அவன் எனக்கு கொடுத்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லையா? அதெல்லாம் சேர்த்து நான் அவனுக்கு திருப்பி கொடுக்க வேணாம்? அவன் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறத நான் பார்க்க வேணாம்? யோ என்னையா நீ? பட்டுன்னு அடிச்சமா பொட்டுன்னு புதைச்சமான்னு இல்லாம அடுத்த வேலையை பார்த்துட்டு போவோமான்னு இல்லாம, ஐயோ சும்மா அதை பார்க்க வேண்டாமா இதை பார்க்க வேண்டாமா என்னையா? நமக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்கவே கூடாது. அப்படி ஒருத்தன் இருந்தா அப்பவே அவனை முடிச்சிடணும். இதுதான் என்னோட ஸ்டைல். கவலைப்படாத, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். வர்ற திங்கட்கிழமை வெற்றியோட பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம அவனை போடுறோம், அவ்வளவுதான். வெற்றிக்கு இன்னும் 2 நாள் தான். அது வரைக்கும் அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அதுக்கு பிறகு ஹாப்பி டே டு யூ, ஹாப்பி டே டு யூ, ஹாப்பி டே to you.
வா வா. ஒண்ணு சைக்கோவாரு, இல்ல இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மனுஷனாரு. இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருப்பான் போல இருக்கே. மறுபடியும் இன்னைக்கு தப்பா நடந்துக்க பார்த்தா என்ன பண்றது? இதுக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும். ஒண்ணு இந்த ரூம்ல இவன் தூங்கணும், இல்லைன்னா நான் தூங்கணும். ஏய் ஏந்திரு. ஏய் உன்னதான் எந்திரி. டேய் உன்னதான் ஏந்திரு. ஏந்திரி. ஏந்திரடா. ஏந்திரடா சொல்றல. ஏய் ஏந்திரடா. ஏந்திரி. ஏந்திரடா. ஏந்திரின்னு சொல்றல. விடுங்கம்மா, தூங்குங்கம்மா. ஏய் ஏந்திரடா. ஏந்திரடா. குடிச்சிட்டு வந்து ரூம்ல படுக்காத. என்னால நிம்மதியா தூங்க முடியாது. ஏந்திரடா. ஏந்திரடா. நீ என்ன வேணாலும் செய்வ. உன்னால நம்பவே முடியாது. ஏந்திரடா. ஏந்திரின்னு சொல்றல. ஏந்திரு. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏந்திரடா. ஏந்திரு. என்ன முறைக்கிற? குடிச்சிட்டு வந்து படுத்திருக்க. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குடிச்சிட்டு ரூமுக்கு வராதன்னு. ஏந்திரி, வெளில போ. ஏய், பேசாம போயிடுறே. உள்ள வெறியில இருக்கேன். மேல இருந்து கையெடுறீங்களா? நீ எந்திரிச்சு முதல்ல வெளில போ. கையெடுங்கிறல்ல. ஏறி கையா. ஏறி கையா. வாடி போடின்னு சொன்னா மரியாதை கெட்டுரும். ஏஞ்சி வெளில போடா. ஏய், நான் எதுக்கடி வெளியே போகணும்? ஏன் வீடு போறதுன்னா நீ வெளியே போடு. ஓ, நான் எதுக்கு வெளில போகணும்? நீ தானே குடிச்சிட்டு வந்த. எந்திரிச்சு வெளில போடா. எந்திரிச்சு வெளில போடா. அடி உன்ன. பார்த்துட்டே இருக்க. சும்மா கை வச்சுட்டு இருக்க என் மேல. ஏண்டி உன்னால தாண்டி இப்படி வெறியா குடிச்சிட்டு வந்துக்கிறேன் நானு. சரி கர்ம, குடிச்சதா குடிச்சிருக்கோம். உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாது, பேசாம இருக்கணும் தான் நீ பேசாம படுத்துட்டு இருக்கிறேன் நானு. ஏன் வந்து வம்பிழுக்கிற? வெளியே போ, வெளியே போ, வெளியே போன்னு. என்னடி வெளியே போ, வெளியே போ? யாரு வெளியே போ, வெளியே போன்னு இருக்க நீ? நீ பாரு, இன்னொரு தடவை இவட ஏதாச்சும் ஒம்பு பிடிச்சுக்கிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன்டே. நானும் பொறுமையா போலாம்னு நானும் உனக்கு தொக்கா தெரியுறேனா? பாரு, என்னைக்கு நான் உன் கழுத்துல இந்த தாலிய கட்டணும் அன்னையில இருந்தே நிம்மதியா போச்சுடி. என் கண்ணு முன்னாடி நிக்காது. போ. தேவையில்லாம குடிச்சிட்டு வந்திருக்க, வாடை அடிக்குது, வெளியே போ. அப்படி இப்படின்னு ஏதாவது தகராறு பண்ண வேற மாதிரி ஆயிரும். புரியுதா? போ. நான் ஏன் அழணும்? நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? நான் இப்பவே போறேன். அக்காவுக்காகவாவது நீ பொறுமையா இருக்கணும்ல.
அவளை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி வெற்றி தம்பியோட பேச ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரத்துல நீ பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டீன்னா அவங்க வீட்டுல நீயும் போடின்னு உங்க அக்காவையும் சேர்த்து அனுப்பிடுவாங்கம்மா.